மூன்றாவதாக பாவத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வால வயதின் எலும்புகளுக்குள்ளே பாவம் போய் நிறைந்து படுத்துக் கொள்ளுமா. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த மனுஷன் செத்த பிறகு பாவம் அவனை விட்டு போகாது. அவன் எலும்புகளை போய் அப்படியே நிறைஞ்சு 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 அவன் சாகும்போது அவங்களே அந்த எலும்புகளை இருக்குது பாவம். வேதத்தில் எழுதியிருக்கு. யோபு 20ஆம் அதிகாரம், யோபு 20:11 வசனத்தில் அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மரித்த பின்பும் வால வயதின் பாவங்களால் நிரப்பப்பட்டு, வால வயதுன்னு சொன்னா வாலிப வயது, நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு வயது, தப்பு ரைட்டு பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரிஞ்ச பிறகு, அப்படிப்பட்ட பிறகு செய்கிற பாவங்கள் அனைத்து எலும்புகளை நிறைஞ்சு போகுது. அது நிறைஞ்சு போகுது. நிறைஞ்சு அவன் மரித்த பின்பு அவனை பெட்டிகளை தூக்கி வச்சு அவங்க கல்ற தோட்டத்துக்கு கொண்டு போகும்போது அது கூட போகுது. மண்ணை தோண்டி புதைச்ச பிறப்போ அது உள்ள படுத்துக்கிடுது. அந்த பாவம் அவனை ஒருபோதும் வாழ விடாது, நித்திய ஜீவனுக்கு கொண்டு வராது, பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு வராது. அந்த பாவம் அந்த எலும்புக்குள்ளேயே நிறைஞ்சு இருந்துக்கணும். இருந்துகிட்டு எங்க கொண்டு போயிரும் தெரியுமா? 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற அக்கினி கடலுக்குள்ள கொண்டு போய் தள்ளிடும். ஆகையினால இந்த பாவம் செஞ்சா அது உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. பாவம் 3 காரியம். 1, வாழ விடாது. 2வது, உங்க ஆத்மாவை சாகடிச்சிடும். 3வது, எலும்புகளுக்குள்ளே இறங்கி தங்கி இருந்து உங்களை அடக்கம் பண்ண பிறகு அங்கு மண்ணுகளை படுத்திருந்து ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க உயிரோடு எழுப்பப்பட்டு நீங்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக வந்து நிற்க வேண்டிய பொழுது, கிறிஸ்தியேசுவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியது இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நிற்கிற பொழுது பாவம் செய்து பாவத்தினால் செத்து பாவத்தினால் நிறைந்த ஆத்துமாக்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமரி அக்னி கடலிலே தள்ளுண்டு போவார்கள். அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்காது. அவர்கள் அக்னி கடலுக்கு போய்விடுவார்கள். ஆனால் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி, பரிசுத்த வேத வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள் மாத்திரமே அவர்கள் மரித்த பின்பும் அவர் தூக்கம் போலதான் அந்த நித்திரையிலிருந்து எழும்புவார்கள். அவர்கள் எழும்பி எங்கே வருவார்கள்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வருவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ற இடத்திற்கு போய்விடுவார்கள். அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்குள் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கியிருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம் என்று எழுதியிருக்கிறது. அந்த இடம் உங்களுக்கு தேவையா? அந்த சீயோன் உங்களுக்கு தேவையா? இப்பொழுது இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த சீயோனுக்கு அழைக்கிறார். கர்த்தர் சீயோனை கட்டி எழுப்பி மகிமையிலே வெளிப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தின்படி உங்களை சீயோனுக்கு என்று தெரிந்து கொண்டார். நீங்கள் தோல்விக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான், நான் அவனுடைய தேவனாயிருப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினாலே பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பாவம் பொல்லாதது, பாவம் அகோரமானது, அதை விட்டு விடுங்கள். இது ஒரு நல்ல நாள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது யாரை எடுத்துக்கொள்ள போகிறார்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் இயேசுடைய வருகைக்கு காத்திருக்கிற மக்களை அவர் எடுத்துக்கொள்வார். அவரை எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாயத்தில் வைத்து அவர்களுக்கு ரிவார்டு கொடுப்பார், கிரீடங்களை கொடுப்பார். அதற்கு பிறகாக அவர்களை அவர் இருக்கிற இடத்திற்கு சீயோனுக்கு அழைத்து செல்வார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகையினால பாவத்தை விட்டு விடுங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்ற வசனத்திலே இவ்வளவு காரியங்களை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையினாலே இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகம் பல அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இது அழிய போகிறது. கடைசியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது. அதில் மூன்றில் ஒரு பகுதி மக்களா அழிந்து கொண்டே போக போறார்கள். பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. அந்த பயங்கரமான கொள்ளை நோய்கள் மிகப்பெரிய யுத்தத்தில் மக்கள் மடிவதை காட்டிலும் அதிகமான மக்கள் செத்து போவார்கள். அப்படிப்பட்ட காலம் வருகிறது.
உலகம் முழுமைக்கு ஒரே ஆளுகை வரப்போகிறது. அந்த ஆளுகை மக்கள் ஒரு கூட்டத்தார் விரும்புவார்கள். அந்த ஆளுகை அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஆளுகை. ஆகையினாலே இந்த நாளிலே இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோகராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியுடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மக்கள் மனம் திரும்பி பரலோகராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மனம் திரும்பாத பட்சத்தில், பாவத்திலே நிலைத்திருக்கிற பட்சத்தில் பாவமானது வாழ விடாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் எலும்புகளுக்குள்ளே படுத்துக்கொள்ளும். அவனை அக்கினி கடலிலே கொண்டு தள்ளிவிடும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் வேதனை உண்டாயிருக்கும். மனம் திரும்பி பரலோகராஜ்யத்தை சமீபமாய் பெற்றுக்கொண்ட மக்களுக்கு புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் அங்கே காத்திருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி உண்டு, ஆனந்தம் உண்டு. அந்த இடத்திற்கு இந்த மக்கள் அனைவரும் வந்து சேரும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற பிதாவே.